தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு நிகழ்ச்சியாக உரையரங்கம், கவியரங்கம் என்ற முறையில் மிகச் சிறப்பாக நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வரும் நமது அற்புதமான புத்தகாலயம் பாரதி புத்தகாலயம் 24 ஆண்டுகள் முடிந்து 26ஆம் ஆண்டுக்கு அடிவெடுத்து வைக்கிற இந்த தருணத்தில் இந்த கவியரங்க நிகழ்ச்சி தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் முன்னர் அனைத்து கவிஞர்களிடமும் சொன்னது போல இந்த மேடை கவிஞர்களின் மேடை அல்ல, கவிதைகளின் மேடை. இது கவிதையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை ஒரு சிறு குழுவாக இருந்தாலும் திட்டமிட்டு தொடர்ந்து இயங்கப் போகிறோம் என்கிற நம்பிக்கையை நான் உங்கள் முன்னால் விதைக்க விரும்புகிறேன். இந்த கவியரங்கம் குறுங்கவிதைகள் வாசிப்பரங்கம் என்றுதான் நாம் சொல்லியிருக்கிறோம். இதில் எனது அருமை தோழர் CM குமார் அவர்களும் நானும் இந்த அரங்கத்தை ஒருங்கிணைப்பதாக அழைப்பதில் போட்டிருக்கிறோம். ஒருங்கிணைப்பு அதுதான். மற்றபடி குறுங்கவிதைகள் என்கிற விஷயத்தில் எப்படி நாம் இந்த கவிதைகளை ஒரு முக்கியமான இடத்திற்கு நகர்த்தப் போகிறோம் என்பதுதான் முக்கியமான கேள்வி. இன்று நாவலுக்கு இருக்கிற மரியாதை கவிதைகளுக்கு இருக்கிறதா என்றால் அது அலட்சியப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆனால் கவிதைகள் அங்கங்கும் பறந்து விரிந்து ஒவ்வொருவராலும் நடத்தப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், டீ கடைக்கு வந்தோம். அங்கே பாரி கபிலன் அவர்கள் தன்னுடைய கவிதையை வாசித்து காட்டுகிறார். அந்த இடமே ஒரு சிறு வாசிப்பரங்கமாக மாறியது. அந்த தம்பி கேட்கிறார், நல்லா இருக்கு கவிதை, என்னதை படித்து பாருங்களேன் அப்படின்னு. அவர் மொபைலில் எழுதி வைத்திருந்தார். இப்படி கவிதை பரவலாக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல். ஆனால் கவிதையை ஒரு இயக்கமாக கொண்டு போவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்ற கேள்விக்கான பதிலாகத்தான் இந்த சுழல் கவியரங்கம் அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த கவியரங்கம் நடத்துவதன் மூலமாக ஒவ்வொரு கவிதையும், இந்த அரங்கம் சின்னதாக இருக்கலாம், இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆயிஷா நடராஜன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக வளர்ந்து இன்னொரு இயக்கத்தை வளர்த்தெடுக்கிற சூழலில் அவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், இங்கு இருக்கிற 15 பேர் அல்ல முக்கியம், நாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிலையை நோக்கித்தான் இந்த கவிஞர்கள் அனைவரும் நாம் செல்ல போகிறோம் என்பதற்கு அறிகுறியாக இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய கவிதை நிகழ்ச்சி முடிந்த பிறகு எழுத்தாளர் கமலாலயன் அவர்கள் அவர்களுடைய விமர்சனமாக சொல்ல இருக்கிறார்கள். அதனால் ஒவ்வொருவரும் நிச்சயமாக தங்களுக்கு குறிப்பிட்ட அளவில் நாம் முன் சொன்னது மாதிரி குறுங்கவிதைகளை வாசித்து வழங்கப் போகிறோம். இந்த குறுங்கவிதைகளை வாசிக்கிற பொழுது அவரவரும் அவர்களுடைய ஒரு சுற்று, முதல் சுற்றிலேயே அனைத்தும் வாசிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு சுற்றில் 2 நிமிடம் எடுத்துக்கொள்ளட்டும், அடுத்த சுற்றில் மீண்டும் வருகிற போது 2 நிமிடம், இப்படி நாம் வகுத்து கொண்டு இந்த கவிதைகளின் மேடையாக இதை ஆக்குவது நமது கடமை. ஒருங்கிணைப்பாளரில் ஒருவரான CM குமார் அவர்களை அவருடைய கருத்தை சொல்லுமாறு இப்பொழுது அழைக்கிறேன். வானத்தில் பறக்கக்கூடிய
ஒரு பலூன்களாய் பறக்கிறார்கள். பலூன்கள் வானத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது என்னவாகும்? நாளை காலை தான் தெரியும். அப்படியான ஒரு பரபரப்போடு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சென்னை மாநகரத்தில் புத்தகங்களோடு நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இதுவே ஒரு கவித்துவமான ஒரு நிலையாக எனக்கு படுகிறது. என்னதான் நாம் சோர்ந்து போனாலும் கவிதை என்ற வாளோடு களத்தில் நிற்கின்ற பொழுது மீண்டும் ஒரு புதிய பரிணாமத்தை நாம் அடைகிறோம். நாவே அருள் அவர்கள் மிக சிறந்த கவிஞர். அவருடைய கவிதை ஆளுமையிலே பல்வேறு கவியரங்களிலே நான் பங்கெடுத்திருக்கிறேன். இன்றைக்கு கூட்டம் சிறிது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் கவிதைக்கு கூட்டமெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. 4 பேர் உட்கார்ந்து பார்க்கல கவிதை படித்து அது 40 ஆகி அது பல்வேறு கவிதை வாசிப்பு இயக்கங்களை உருவாக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இங்கே வந்திருக்கக்கூடிய காத்திரமான படைப்பாளர்கள் தங்களுடைய கவிதைகளை வழங்குவதற்கான தயாரிப்போடு வந்திருக்கிறார்கள். இடையிலே 1-2 விஷயங்களை பேச வேண்டும் என்று அழைத்ததால் நான் பேசுகிறேன். பேசுவதற்காக வரவில்லை, கவிதை கேட்பதற்காக வந்திருக்கிறேன் என்று இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.